Hi everyone. Now we are going to study about principles of guidance. So principles of guidanceல 12 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் அஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். அதாவது கைடன்ஸ் என்னது டெர்மினேட் ஆகாது. இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். அண்டு நம்ம ஃபஸ்ட்டு படித்தோம் த கைடன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த கிராடில் அண்ட் எண்ட்ஸ் அட் கிரேவ். ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது. ஸோ இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். கைடன்ஸ் லேஸ் எம்பசிஸ் ஆன் இண்டிவிஜுவலைசேஷன். அதாவது ஒரு ஆள் தனியாக அவங்களுக்கே அவங்கள எப்படி ஷேப் பண்ணிக்கலாம், அவங்க என்ன மாதிரி ஆசைப்படுறாங்களோ தே ஹாவ் தேர் ஓன் டைம் டு டூ வாட் எவர் தே திங்க். அதுக்கான ஒரு இதை வந்து கைடன்ஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு கைடன்ஸ் கீப்ஸ் ஃபார் செல்ஃப் டிரெக்ஷன். அதாவது செல்ஃப் டிரெக்ஷன் மீன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வித் த என்வரான்மெண்ட், அப்ரைசல் அபவுட் ஹிம்செல்ஃப் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். இதே எல்லாமே கைடன்ஸ் தரேன். அண்ட் ஃபோர்த்லி த கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் மீன்ஸ் தேர் இஸ் அ கைடன்ஸ் சீக்கர் அண்ட் கைடன்ஸ் கிவர். போத் அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கணும், ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் த கைடன்ஸ் மே பிகம் சக்ஸஸ். கைடன்ஸ் ஃபார் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். எல்லா டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னால் ஒரு மல் அட்ஜஸ்ட்மெண்ட், டெலிகன்சி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக தென் இட்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஸோ அது மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் எ ஸ்டூடெண்ட் மே பி எ பிரைட் ஸ்டூடெண்ட் அண்ட் எ வெல் டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட், பட் he may have some confusions. To overcome those confusions, the guidance may help to him. And organized activity. Guidance is a organized activity. ஒரு கைடன்ஸ் கொடுக்குற டைமில் ப்ரீ பிளான்டாக இருந்தால் மட்டும்தான் we may give guidance. otherwise we may fail in those process. ஆர்கனைஸ்டு ப்ராசஸ் தான் இருக்கும். ஒரு ஆளை பார்த்ததுமே நம்ம கைடன்ஸு என்னது விஷயம் தெரியாமல் நம்மளால் கைட் பண்ண முடியாது. அண்டு கைடன்ஸ் நீட் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன். அதாவது எல்லாருமே கைடன்ஸ் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. வி ஹேவ் டு சைக்காலஜி நமக்கு தெரியணும். சைக்காலஜி ஆஃப் சில்ட்ரன் நம்ம படித்து வச்சுருந்தால் மட்டும்தான் வி மே கிவ் கைடன்ஸ் டு எனிவன். ஏன்னா ஒரு சில்ட்ரனோட சைக்காலஜி தெரியணும், அடலசண்டோட தெரியணும், மென்டல் ஹைஜீன் இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு என்னது ஈஸியாக வி மே கிவ் கைடன்ஸ். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அண்டு கைடன்ஸ் கிவ் ரெஸ்பெக்ட் டு இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். அதாவது எல்லாத்தையுமே ஒரே விஷயத்தை திணிக்க முடியாது. we may take some time or we may give different opinions to different for everyone. அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம கைடன்ஸ் பண்ணுற டைமில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் 10 மினிட்ஸில் படித்தா புரியும், ஒரு ஆளுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த 15 மினிட்ஸ் ஆகிற ஆள் படிப்பில் டல்லாக இருக்கிறாரு. நம்ம கைட் பண்ணப்போ நீ 10 மினிட்ஸ் படி அப்படின்னா தட்ஸ் நாட் குட். வி மே கிவ் கைடன்சஸ். நீ கொஞ்ச நேரம் கூட படி, 15 மினிட்ஸ் படித்தா ஒன்றால் முடியும். லைக் தட் வி ஹாவ் டு கிவ் த கைடன்ஸ். அண்டு அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னா ரெஃபரன்ஸ் ஃபார் salient ஃபேக்ட்ஸ். கைடன்ஸ் நீட்ஸ் டு கிவ் ரெஃபரன்ஸ் டு salient ஃபேக்ட்ஸ். அதாவது அந்த டேட்டா பர்டினன்ட் டேட்டா இல்லாட்டி வி மே நாட் கிவ் கைடன்ஸ். அண்டு ஒரு cumulative ரெக்கார்ட்ஸ் மே கீப் ஃபார் த கைடன்ஸ் சீக்கர். இல்லாமல் அது இருந்தால் மட்டும்தான் வி மே ஃபைண்ட் த அச்சீவ்மெண்ட். இல்லாட்டி அச்சீவ்மெண்ட்டு நோட் பண்ணி வச்சுருக்கணும். cumulative ரெக்கார்ட்ஸ் யூ ஹேவ் டு மெயின்டைன். அண்ட் இன்டர்ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. அதாவது இந்த கைடன்ஸுங்கிறது நாட் ஓன்லி த பர்சனல் ஆக்டிவிட்டி பட் எஜுகேஷ்னல், வொக்கேஷ்னல், பர்சனல், சோஷியல் எல்லா ஆக்டிவிட்டி இன்டர்லேட் பண்ணி வரதான் இந்த கைடன்ஸ். அண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ். அதாவது அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட எத்திக்ஸை வந்து வாண்ட்ஸ் டு கிவ் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கைடன்ஸில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், நம்ம கைடன்ஸ் பற்றி எழுதணும் அண்ட் டெஃபினிஷன் எழுதணும். அப்புறமா இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ், எம்பசிஸ் ஆன் இண்டிவிஜுவலைசேஷன், it gives self direction, it needs cooperation. Guidance is an all-round development, is an organized activity, it needs special preparation, it gives respect to individual difference, and guidance is flexible, it gives importance to the code of ethics. இவ்வளோ எழுதிட்டு finally we have to note down the conclusion. That's all about this question and thank you.